அண்ட் இன்னொன்னு அந்த அந்த காலகட்டங்கள்ல ரஜினி சார், கமல் சாருடைய பீக் ஸ்டார்டம்க்கு அப்புறம் மோகன் சாருடைய ஸ்டார்டம் இருந்து. அந்த ஸ்டார்டம் உங்களால பார்க்க முடிஞ்சதா? இல்ல, இல்ல. அப்படி இது இல்ல. ஏன்னா ரொம்ப ஃப்ரெண்டு அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து ஒர்க் பண்றேன். நெஞ்சத்துக்கு இல்லாது அதுலேருந்து ஒர்க் பண்றேன். பட் என்னன்னா, அவனோட பிஹேவியர் நல்ல பிஹேவியர்னு அதெல்லாம் தெரியும் எனக்கு. பிஹேவியர் அண்ட் டவுன் டு எர்த் இருக்கிற ஆர்டிஸ்ட்லேயே ரொம்ப டவுன் டு எர்த்து. அப்படியே ரோட்ல போயிட்டு ஏதோ இந்த டீ கடையில இறங்கி அப்படி சாப்பிடுறது. அ இப்போ பயணங்கள் முடிவுதலுக்கே நான் வந்து அ கங்கை அம்மன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணேன். இவரு ஆக்சுவலா அதுக்கு வந்து நடிகர் சுரேஷ் தான் நடிக்க வேண்டியது. பயணங்கள் முடிவதில்லை சுரேஷ் தான் நடிக்க வேண்டியது. கங்கை அம்மன் தான் இன்சார்ஜ் அந்த அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அவர்ட்ட போய் சொன்னேன். இந்த மாரி அவரு அப்ப தான் கரெக்ட்டா சுரேஷ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அ இதாயிட்டாரு. கொஞ்சம் பெட் ரிடன் ஆயிட்டாரு. அந்த டைம்ல மோகன அழைச்சிட்டு டிவிஎஸ் 50ல அழைச்சிட்டு போய் கங்கை அம்மன்ட்ட சொல்லி, இந்த மாரி இவர சொல்லு நல்லா ஆக்ட் பண்ணுவான், நல்லாருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி, அப்புறம் கங்கை அம்மன் இவர இது புக் பண்ணிட்டு, அந்த படம் அவருக்கு பெரிய லைஃப் நல்லா வருவான்னு தெரியும். பட் இந்த அளவுக்கு சில்வர் ஜூப்ளி ஹீரோவா இருப்பான்னு தெரியாது. பட் அது வந்து அவரோட திறமை அண்ட் இதுதான்.